டெல்லி ஏஐ மாநாட்டில் சீன ரோபோவை தங்களது கண்டுபிடிப்பாக நொய்டா பல்கலைக்கழகம் முன்னிறுத்தியது சர்ச்சையானது. இது பற்றி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை என்ன நினைக்கிறது தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். சைனாக்காரன் தயாரித்த ரோபோவை மேக் இன் இந்தியான்னு கொண்டு வந்து இந்தியா தயாரித்தது மாதிரி ரோபோவை கொண்டு வர்றாரு. இது ஒரு மாபெரும் கண்டனத்துக்குரியது. இந்தியா தான் கண்டுபிடிக்கிறோம், அதை வெளியிடணும், அது மகிழ்ச்சியான விஷயம். இது தவறுதலாக சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்றது அது மேடையில் நடக்கக்கூடிய ஒரு விடயம் தான். ரோபோ தயாரிப்பில் அடுத்த நாட்டு பொருளை நம்ம பொருள்னு சொல்றது ரொம்ப தப்பு சார். இந்தியாவில் எந்தவித கட்டமைப்பு இல்லாத ஒரு வெளிநாட்டு பொருளை கொண்டாந்து வச்சு அதை சந்தேகப்படுத்திருக்கிறது இந்தியாவுக்கு உலக நாடு அளவில் ஒரு தலைகுனிவை தான் ஏற்படுத்தியிருக்கு. வரவங்க காலத்தில் அந்த மாதிரி ஒன்று செஞ்சு போடுறதுனால இப்போ பசங்க அது மாதிரி தயாரிக்கணும்னு ஒரு மனப்பக்குவம் வரும்னு சொல்லி பண்ணியிருக்கலாமோ. சைனாக்காரன் பொருளை கொண்டு வந்து ஸ்டிக்கர் ஒட்டி மேட் இன் இந்தியா அப்படின்னு செஞ்சது இந்தியாவுக்கு மிகப்பெரிய அவமானம். ஒரு பொருள் யாரோ செய்யறாங்க, அது நம்ம தான் செஞ்சோன்னு சொல்ல முடியுமா? முடியாது இல்ல, அது தப்புனா. அது நமது தயாரிப்பாக இருந்து அதை வெளிப்படுத்தியிருந்தா அது இந்திய நாட்டுக்கு மிகப்பெரிய பெருமையா இருக்கும். சீனா பொருளை இங்க விளம்பரம் செய்து நமக்கு என்ன அதுல லாபம் இருக்கின்றது? இந்தியாவுடைய ஏஐ வளர்ச்சியை தடுப்பதற்கு சீனாவுடைய சூழ்ச்சியாக கருதப்படுகிறது. வருங்காலங்களிலே இந்தியாவே தானாக முன்னின்று இந்த உதிரி பாகங்களை தயாரிக்கக்கூடிய நிலையிலே முன்னேறும் வகையில் இன்னைக்கு பாரத பிரதமர் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். மாணவர்களுக்கு நம்பி கொடுத்தால் இதைவிட சிறப்பான ஒரு ரோபோட்டிக்கை செய்து தருவார்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இது ரோபோட்டிக் இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம மக்கள் வாழ்வாதாரம் ஏற்கனவே நம்ம கீழே இருக்கு. இது இன்னும் ரோபோட்டிக் இந்த ஏஐ சிஸ்டம் ரொம்ப பாலாவாக போயிட்டு இருக்கு. தொழில்நுட்பத்தை எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் இன்னும் சீனாவை விட 50 ஆண்டு பின்தங்கி தான் இருக்கு. இந்தியாவை பொறுத்தவரையிலும் ஏஐ நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்சு தான் இருக்கு. அவங்க நாடுகள் மாதிரி இல்லை, இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஃபியூச்சரில் நல்லா டெவலப் ஆகும். இந்தியாவில் அதிகமாக இருக்கிறதுனால நல்ல ப்ராசஸ் தான் அது. சூப்பர், அதில் ஒன்றும் எந்த குறையும் கிடையாது. ஆனால் இதால் பாதிப்படைகிறது மக்கள் தான் பாதிப்படையும். படித்தவனுங்களும் வேலை இல்லாமல் போகுது.